குப்பாமேட்டில் என்ன, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்துல மரணிச்சாங்களோ அதே இடத்துல தான் அடக்கம் பண்ணணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்களாம். அது பலகீனமான செய்தி. அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும். அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணி இது பலகீனமான செய்தி என்பதை ஆதாரங்களோடு நிரூபித்திருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல மரணிச்சாங்க. அது கூட எதுக்கு அங்க அடக்கம் பண்ணாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் பொது மையவாடியில் அடக்கம் பண்ணிட்டா அங்கே ஏதாவது பள்ளிவாசல் கட்டி விட்டுருவாங்க, பாதுகாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உள்ள முஹப்பத்தில் இந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்றதுனால தான் கண்காணிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்களுடைய வீட்டுக்குள்ள வச்சாங்க கபரை அடக்கம் பண்ணது. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில இருக்கு, எடுத்து பாருப்போ. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் மேல எதையும் கட்டிடக்கூடாதுன்றதுக்காக சொன்னாங்கன்னா அது ஆதாரமா மேல முகடு இருக்கத்தானே செஞ்சுச்சு. அப்பனா அதை இடிச்சுட்டு டூமு கட்டினா என்ன தப்பா என்று நீ கேட்கிறிய? உனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சமாவது இருக்கா? அது முகடு மாதிரி இருந்துச்சுன்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்கா? உன்ட்ட என்னன்னு கேட்டா ஒரு கிராபிக் படத்தை போட்டு இந்த மாதிரி தான் வீடு இருந்துச்சு, நீ போய் பாத்தியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நீ போட்டோ எடுத்தியா? இத அது ஒரு படத்தை போட்டுக்கிட்டு இப்படிதான் இருந்துச்சு, இதுக்குள்ளதான் அடக்கம் பண்ணாங்கன்னு நீ சொல்றிய. அதுவும் போய் அதுவும் ஃப்ராடு, பித்தலாட்டம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபறுகளை இடிக்க சொல்லி கட்டளை போட்டாங்கன்னா அந்த சவ்வான்ற வார்த்தைக்கு வியாக்கியானம் என்னவா? அலியை கூப்பிட்டு சொன்னாங்கன்னா, அலியே நீ அந்த ஏத்த இறக்கமா இருந்துச்சா, இவங்க சொல்ற விளக்கத்தை பாருங்க. என்ன அதாவது ஒரு கபரு சிறுசா இருந்துச்சு, ஒரு கபரு பெருசா இருக்குல்ல, ரெண்டையும் சரிசமமாக்குப்பா, ஒரே ஈவன் ஆக்கிடுவா, ஏத்த இறக்கமா இருக்கக்கூடாது கபரு அப்படின்னு சொல்லி கட்டளை பண்ண. அதுக்குதான் சவ்வான் அர்த்தம். தரை மட்டமாக்குன்னு என்ன ஆதாரம் இருக்கா? காட்ட முடியுமா? பில் அருளின்னு வரும். அப்படி பில் அருளின்னு வந்தா தான் அது தரைன்னு வார்த்தையோட வந்தா தான் தரை மட்டம்னு வரும். நீ சொல்றீங்க ஹஜ்ரத் அலிக்கு சொன்னாங்களாம் ரசூலுல்லாஹ், எந்த உயரமான கபரையும் தரைமட்டமாக்காமல் விடாதன்ட்டு. இல்லா சவ்வைதஹு, கபரிஸ்தான்ல பல கபர்கள் சின்ன உயரமா இருக்க, ஒரு கபர் 2 கபரை மட்டும் எவனாவது உயரமா கட்டி இருந்தா அந்த உயரமான கபரை அந்த சின்ன கபருக்கு சமமா ஆக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இவன் அதை எடுத்துக்கிட்டு எந்த கபர் உயரமா இருந்தாலும் இடி, அத அவங்க சொல்றாங்க. மத்த கபர் மாதிரி ஒன்ன விட்டுட்டு ஒன்ன உயரமாக்காத, அதை சமப்படுத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா தரைமட்டமாக்க. எந்த தரைங்கிற பேச்சு வந்துச்சீங்க? தரையுடைய என்ன எங்க வந்திருக்குது? சவ்வை துகர்த்த தரைமட்டம் எங்க இருந்து படிச்ச நீ? தரைமட்டம்னு சொல்றதா இருந்தா அந்த தரைங்கிற வார்த்தையும் சேர்ந்து வரணும், பில் ஆறுதின்னு வரணும். அப்பதான் அது தரைமட்டம்ங்கிற அர்த்தம் வரும். அந்த பில் ஆறுதுங்கிறத பூமியோடுக்கு சமம் என்று அந்த பூமியுடைய பேர் வந்தா தான் தரமட்டம். அப்படி வரலன்னா என்ன? சரிபடுத்துன்னு அர்த்தம், சமப்படுத்துன்னு அர்த்தம். கேட்டமா இல்லையா? அந்த சமூது கூட்டத்தை அழிப்பது குறித்து அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லும் பொழுது அவங்க அந்த அல்லாஹ்வுடைய அந்த பெண் ஒட்டகத்தை அவர்களுடைய அந்த கால் நிரம்பை தரித்தார்கள். ஃபகذبوஹு ஃபஅகரூஹா ஃபஸம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. அவர்கள் பொய்ப்பித்தார்கள், அந்த ஒட்டகத்தினுடைய கால் நிரம்பை அறுத்தார்கள். அவர்கள் அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படியே தரமட்டமாக்கிட்டான் என்று அல்லாஹ் சொல்றானே. இங்க எங்க வந்துச்சு பில்லர்லி? எங்க தரையோட வந்துச்சா அந்த வார்த்தை? வந்துச்சா அருள்ன்ற வார்த்தை வந்துச்சா? இப்ப சவ்வாஹான் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டேன்றான். நீ வைக்கிற அர்த்தப்படி பார்த்தா அவங்க எல்லாரும் ஏத்த இறக்கமா இருந்தா எல்லாத்தையும் அல்லாஹ் சீராக்கினான், ஒழுங்குபடுத்தினான் நீ சொல்லுவியா? உனக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சமாவது இருக்கா? நீ ஒரு மார்க்க வியாபாரி. தர்கா கட்டலாம், அது மார்க்கத்தில் தவறில்லை என்று சொன்ன சைஃபுதீன் ரசாதி இப்பொழுது தர்கா கட்டக்கூடாது என்று சொல்லி பிஜே முன்னிலையில் சொல்லும் வீடியோவை பாருங்கள். இறந்தவர்களுடைய கபர்கள் மீது கட்டிடம் கட்டுவதும் அதுக்கு மேல தர்கா எழுப்புவதும் கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் அப்படி கருதினால் அது வேணாம், இல்லாட்டி வாதிப்போம். நான் அதை விரும்ப தகுந்தது அல்லன்னு சொல்றேன். தடுக்கப்பட்டது இல்லையா? ஹராம் அல்ல, மக்ரூஹ். அது கூடாதுன்னு சொல்றீங்க? கூடாதுதான், கூடாதுன்னு தான் சொல்றீங்க. கூடாது அது போட்டு அது வேகத்துல வராது, விடுங்க. கூடாதுன்னு சொல்லிட்டா சரி. கூடாதுடைய தரம் ஒண்ணு இருக்குது, அது தரத்தை எங்களுக்கு தேவை. கூடாது நம்ம கூடாது, புனிதமானதோ அது வரவேற்கத்தக்கதோ நன்மையானது இல்லைங்கிறீல்ல, அந்த அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போதும். அந்த உயரமான கபர் அந்த சின்ன கபருக்கு சமமா ஆக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இவன் அதை எடுத்துக்கிட்டு எந்த கபர் உயரமா இருந்தாலும் இடி, அத அவங்க சொல்றாங்க. மத்த கபர் மாதிரி ஒன்ன விட்டுட்டு ஒன்ன உயரமாக்காத, அதை சமப்படுத்துன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா தரைமட்டமாக்க. எந்த தரைங்கிற பேச்சு வந்துச்சீங்க? இறந்தவர்களுடைய கபர்கள் மீது கட்டிடம் கட்டுவதும் அதுக்கு மேல தர்கா எழுப்புவதும்
கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். நீங்கள் அப்படி கருதினால் அது வேணாம், இல்லாட்டி வாதிப்போம். அது கூடாதுன்னு சொல்றீங்க. கூடாதுதான். கூடாதுன்னு தான் சொல்றீங்க. கூடாது. அது போட்டு அது விவாதத்தில் வராது. விடுங்க 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 விடுங்க.